என்னண்ணே, தண்ணி எல்லாம் நல்லா தாராளமாவே கிடைக்குதே. நீ எதுக்கு கேன்ல எடுத்துட்டு போற? அதுவும் இந்த தண்ணி இப்படி மங்கலா இருக்கே. இது எடுத்துட்டு போய் குடிச்சா உடம்புக்கு ஒத்துக்காதுண்ணே. கரவாயா, என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? இதை பார்த்தா உனக்கு தண்ணி மாதிரி தெரியுதா? இது பெட்ரோல்டா. நான் கியூல நின்று இது வாங்கிட்டு வந்தேன். தெரியுமா? பெட்ரோல் விலையெல்லாம் ஏற போகுதாம். எல்லாரும் அண்டா குண்டா குடன்னு எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போறாங்கடா. அதான் நானும் எதுக்கும் சேஃப்டியா இருக்கட்டுமேன்னு ஒரு 20 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தேன்டா. ஏன்னா உன்கிட்ட வண்டியும் இல்லை, ஏன் ஒரு சைக்கிள் கூட இல்லை. உனக்கு எதுக்குன்னா பெட்ரோலு? நீ இதை வச்சுட்டு என்னென்ன பண்ண போற? கருவையா, பெட்ரோல் விலை ஏற போகுதான். அதனால நான் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டா பெட்ரோல் நல்ல விலை ஏறப்போ வித்தா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும். அதான்டா வாங்கிட்டு போறேன். கருவையா, வா நைனா கூட உன்கிட்ட சொல்லி ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வைக்க சொன்னார்டா. நான் மறந்தே போயிட்டேன்டா. அவரு இது தெரிஞ்சா என்ன திட்டுவார்டா. நீயும் போய் ஒரு 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறா. ஏக்கா, பெட்ரோல் பங்கில் அவ்வளவு கூட்டம். நான் இந்த பெட்ரோல் வாங்குறதுக்கே 2 மணி நேரம் நின்று வாங்கினேன். தெரியுமா உனக்கு? இப்போ நீங்கெல்லாம் போனா அங்கே பெட்ரோல் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது. வேணும்னா என்கிட்டயே நீங்கள் பெட்ரோல் வாங்கிக்கோங்க. எனக்கு என்ன 1 லிட்டருக்கு 20 ரூபா சேர்த்து கொடுத்தா போதுங்க்கா. நான் போய் அவ்வளோ நேரம் நின்று வாங்கினேன் இல்லை, அதுக்காக. கருவையா, இந்த சேகர் பையன்கிட்டயே நீ இந்த பெட்ரோல் வாங்கிக்கோடா. வா நைனா சொன்னாரு, நான் மறந்துட்டேன். அவர் பெட்ரோல் இல்லைன்னா அப்புறம் கத்துன்னு கத்துவார்டா. இதையே வாங்கிக்கோடா. ஏக்கா, இந்த கேனு அப்புறம் பெட்ரோல் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 2500 கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போக்கா. கருவையா, இந்த குண்டாவில் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி கொடுறா. கேஸு தீந்து போயிடுச்சு. கேஸ் புக் பண்ணாக்கா என்னமோ 1 மாதம் கழிச்சு தான் வரும்னு சொல்கிறாங்க. கேஸும் புக் பண்ணிட்டேன். எப்போ வருன்னே தெரியலடா. இப்போ சமைச்சு சாப்பிடணும் இல்லை, இந்த விறகு அடுப்பு வேற எரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் பெட்ரோல் போட்டால் நல்லா திக்கி திக்கின்னு எரியும்டா. கொஞ்சம் குட்றா. எனக்கு என்னம்மா, நீ பெட்ரோலு நைனா வண்டிக்கு வாங்கின மாதிரி தெரியல. அடுப்பை பற்ற வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்க. ஆ, பார்த்து ஆத்தா, பெட்ரோல் அப்படியே கப்புன்னு நெருப்பு பிடிச்சிக்கும். பார்த்து ஊற்றி பற்ற வை. என்ன கருவையா, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேடா. நான் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்காண்டி உங்க நைனா வண்டியில பெட்ரோல் எடுத்து எடுத்து ஊற்றி பற்ற வச்சேன்டா. அதான் உன் நைனா வண்டியில கொஞ்சம் கூட பெட்ரோலே இல்லடா. ஏன் ஒன்றும் பயப்படாம பெட்ரோலை ஊற்றி கூட்டுறா. நான் போய் அடுப்பை பற்ற வச்சு சீக்கிரமா சமையல் பண்ணணும், நேரமாகுது. நானும் நீ அடுப்பை முட்டி நல்லா ஜோரா சமைக்கிறியன்னு பார்த்தா இதுதான் காரணமா? ஆ, சரி, குண்டாவை கொடு, ஊற்றி கொடுக்குறேன். கருவையா, அந்த சேகர் பையன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டான்டா. இது பெட்ரோலே இல்லடா, இது வெறும் தண்ணிடா. இதுல ஏதோ அவன் கலர் கலந்து கொடுத்துருக்கான்டா. அவனை சும்மாவே விடக்கூடாது. வா, அவனை போய் ஒரு கையை பார்த்துட்டு வந்துடலான்டா. ஆத்தா, பயங்கரமா பசிக்குது ஆத்தா. நீ போய் சமையல் பண்ற வேலையை பாராத்தா. நான் போய் அந்த சேகர் பையனை என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடலன்னா கூட ஒரு ஹோட்டல் கூட இல்லை. நீ போய் இருக்கிற குப்பை கிப்பை அப்புறம் தேங்காய் மட்டை நாடு எது இருந்தாலும் போட்டு சம ஆத்தா. நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் ஆத்தா. டேய் கருவையா, என்னடா நீயும் பெட்ரோல் வாங்கி விற்க போறியா என்ன? அட, நீ வேற ஏங்கா. நானே இதை 2500 போட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போனேன். ஆனா டேய் கருவையா, நீ இந்த பெட்ரோலை எனக்கு கொடுத்துட்றா. நீ போய் பெட்ரோல் பங்க்ல மறுபடியும் வாங்கிக்கூடா. அங்க அவ்வளோ நிறைய கூட்டம் இருக்கா. என்னால் போய் நின்று வாங்கிட்டு வர முடியாதுடா. எனக்கு இது கொடுத்துட்றா ப்ளீஸ்டா. நான் உனக்கு இப்போவே 2500 கொடுத்துட்றேன்டா. ஏக்கா, பெட்ரோல் வாங்கி நீ என்னக்கா பண்ண போற? டேய் கருவையா, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற சீலா கிட்ட நிறைய பேர் வந்து டபுளாக காசு கொடுத்து பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாங்கடா. நானும் இதை எடுத்துகிட்டு போய் விற்றா எனக்கும் லாபம் கிடைக்கும்ல. எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு 1500 லாபம் கண்டிப்பாக கிடைக்கும்டா. அதான் நான் இதை வாங்கிட்டு போகிறேன்டா. நீ முதல்ல இந்த காசை வச்சுட்டு பெட்ரோலை கூட்டுறா. இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஆமாம், நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. சரிக்கா, வா இஷ்டம். ஏண்டி முண்டா,
நீ இங்கே நின்றுட்டு ஏன்னாடி பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு மளிகை கடைக்கு போய் சாமானை தான் நான் வாங்கிட்டு வர சொன்னேன். நீ அது பண்ணாம இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? இதை பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டு ஷீலா பெட்ரோலை டபுள் விலைக்கு விற்கிறா. நானும் அப்படியே விற்க போறேன். அதனால தான் நான் கருவாய்கிட்ட இந்த பெட்ரோலை கேட்டு வாங்கிட்டேன். இது 2500 தாங்க. இதை விற்றா எப்படியும் ஒரு 1500 லாபம் கிடைக்கும். சரிங்க, இது என்னால் எடுத்துட்டு வீட்டுக்கு போக முடியாது. நீங்கள் எடுத்துட்டு வந்துருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏண்டி, நான் உன்ன மளிகை சாமானை வாங்குறதுக்கு காசு கொடுத்தா நீ எதுக்குடி இந்த பெட்ரோல் டப்பாவை வாங்கின? யாரை கேட்டுடி வாங்கின? நீங்க தானே எப்ப பார்த்தாலும் அவ அப்படி பண்றா, இவ இப்படி பண்றா, நீ ஏதாச்சும் பண்றியான்னு சொல்றீங்க. சரி, அதான் பெட்ரோல் வாங்கி கொஞ்சம் கூட காசு வச்சு விற்கலாமேன்னு பார்த்தேன். அது ஒரு குத்தமா? அது ஒரு குத்தம் இல்லடி. ஆனா நீ ஏன்டி இவன்கிட்ட போய் பெட்ரோலை வாங்கின? உனக்கு தெரியுமா, இந்த பெட்ரோல் கேனை நான் தாண்டி அவனுக்கு விற்றேன். அப்போ கூட உங்களுக்கு பொண்டாட்டிக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். பொண்டாட்டி விற்று 4 காசு சம்பாதிச்சா நமக்கு தானே கொடுக்க போறாங்கிற ஒரு எண்ணம் இல்லை, அப்படித்தானே? என்னால் போய் கியூல நின்று பெட்ரோலை வாங்க முடியுமா? அதான் நான் இவங்கிட்ட வாங்கினேன். ஏன்னா 2 பேரும் நின்று இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. 2 பேரும் சண்டை போட்டால் ஊருப்பட்ட மாதிரி தான். பேசாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. 2 நாடு சண்டை போட்டாலும் பிரச்சனை தான், 2 பேர் சண்டை போட்டாலும் பிரச்சனை தான். நான் எல்லாம் இவரை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் சாரே போகிறேன். ஆனால் இவர் தான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காரு. இவருக்கு நீங்கள் நல்ல புத்திமதி சொல்லுங்க சாரே. இவளை சொல்லி ஒன்றும் குத்தமே இல்லை. இவளை என் தலையில பிடிச்சி கட்டி வச்சாங்களே அவங்கள சொல்லணும். எல்லாம் என் தலை எழுத்து. ஏதாச்சும் ஒன்று சொன்னா புரிஞ்சிக்கிறதே இல்லை. அண்ணே, என்னன்னு கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களே, எல்லாருக்கும் தெளிவா புரியும் இல்ல. இவர் ஒன்று எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க எப்படியோ போய் தொலைங்க, எனக்கு என்ன வந்துச்சு? இதை பாருடா சேகர, இனி ஒரு தடவை அவன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டதை பார்த்தேன், உன்னை அப்படியே பின்னி எடுத்துடுவேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கடா. ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சரி சரி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பெட்ரோல் இல்லாமல் என் வண்டியை நின்று போயிடுச்சு. அதான் இவ்வளோ பெட்ரோல் வச்சுருக்கீங்களே, எனக்கு ஒரு 2 லிட்டரு பெட்ரோல் கொடுங்க. சாரே, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க சாரே. உங்களுக்கு இல்லாத பெட்ரோலா? ஐயோ, அந்த பெட்ரோல் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது சாரே. நீங்கள் வேணும்னா போய் பெட்ரோல் பங்கில் போட்டுக்கோங்க. டாய், நீ எனக்கு ஒன்றும் சும்மா கொடுக்க வேண்டாம்டா. நான் உனக்கு பெட்ரோலுக்கு காசு கொடுக்குறேன். சீக்கிரமாக எனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கொடுறா. நான் சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணும். ஏன் தலையே போனாலும் சரி, நான் மட்டும் உங்களுக்கு பெட்ரோலு கொடுக்கவே மாட்டேன் சாரே. அண்ணே, 20 லிட்டர் பெட்ரோல் வச்சிருக்க, ஒரு 2 லிட்டர் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ? அவர் உனக்கு காசெல்லாம் கொடுத்துருவாருண்ணே. நீ பயப்படாம பெட்ரோலை கொடுண்ண. நீ என்ன கொடுக்கறது? சாரே, நானே உங்களுக்கு பெட்ரோல் கொடுக்குறேன். என்ன, நமக்கெல்லாம் உதவி பண்ணுறவர் அந்த போலீஸ்காரரு. அவருக்கு போய் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் கொடுக்கறதுக்கு இப்படி யோசனை பண்ணுறிய? டா கருவாயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சரி, நான் போய் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவள் கோயிச்சிட்டு போயிட்டா. நீ இந்த பெட்ரோலை எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் வச்சுடு. அண்ணே, 2 லிட்டர் பெட்ரோலுக்கு காசு வாங்கிட்டு போனேன். நான் அப்புறமா அந்த போலீஸ்காரர்கிட்ட காசு வாங்கிக்கிறேன். இது வாங்கிட்டு போனால் உனக்கு ஏதாச்சும் செலவுக்காகும் இல்லை? பரவாயில்லடா, இந்த பணம் உன்கிட்ட இருக்கட்டும். நான் வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன். நான் இப்போ அவசரமாக போயிட்டுருக்கேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தண்ணியில் கலர் கலந்து பெட்ரோலுன்னு விற்ப? நல்ல வேலை, நான் அந்த பெட்ரோலை மூந்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அது பெட்ரோல் இல்லை தண்ணின்னு. இது தெரியாமல் நான் என் வண்டிக்கு ஊற்றிருந்தா என் வண்டியே போயிருக்கும். சாரே, அண்ணன் பெட்ரோல் பங்கில் 2 மணி நேரம் கால் கடுக்க நின்று இந்த பெட்ரோலை வாங்கிட்டு வந்தாரா. என்கிட்ட சும்மா ஒரு 20 ரூபா சேர்த்து தான் வாங்கினாரு. எந்த பெட்ரோல் பங்குன்னு நல்லா விசாரிங்க சாரே. எந்த பெட்ரோல் பங்கில் தண்ணியில் கலர் கலந்து பெட்ரோல்னு விற்கிறாங்க? ஏண்டா,
ஃப்ராடு பயல, உன்னை எல்லாம் உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டினாதாண்டா நீ திருந்துவ.